கூட்டன்றது கொங்கு மண்டலத்தை விஜய் வந்து மாஸ் காட்ட போறாரு. இவ்வளவு செலவு பண்ணி வந்து ₹1 காசு இல்லாம இவ்வளவு கூட்டத்தை கூட்டியிருக்காங்கன்னா அந்த ஒரே முகம் விஜய்ன்ற ஒரு முகம். தாவேக்காவை முடக்கணும் அப்படின்றதுக்காக ஊர்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஞ்சி உள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய ஒரு 1,00,000 பேர் கூட இருப்பாங்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தால் கூட 1,30,000 பேர் வந்து இப்போ நடந்த இந்த இளைஞர் எம்டி சேர் மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க திமுக சார்ந்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1,30,000 இருக்கைகளை போட்டாங்க. அங்கே அத்தனை பேர் கூடுறதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அதை எப்படி ப்ராப்பராக பண்ணாங்களா? போலீஸே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கேட்கல. ஏன்னா நேற்று கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் சேனலில் பார்க்க முடிஞ்சுது. அதாவது எஸ்பி அவர்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. இது எப்படி பண்ணீங்க, இது இங்கே ப்ரோட்டோகாலில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி திமுக இருக்க இடங்கள்ல ஏன் வந்து எதுவுமே பார்க்கலாம், அந்த மாதிரி பார்த்த காணொலிகளை நம்ம ஏன் பார்க்க முடியல அப்படின்னாக்கா அப்போ ஆளுங்கட்சியோட அந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவை முடக்க பார்க்குறாங்க அப்படின்றது முதல் காரணம். ரெண்டாவது, மக்கள் அதிகமாக கூடுறாங்க, இன்னொரு அசம்பாவிதம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு முன்னெடுப்பாகவும் இதை வச்சுக்கலாம். வேற ஒன்றும் கிடையாது. கொள்கை உள்ள கட்சியெல்லாம் நாங்கள் பார்த்தோம். வாழைத்தர அரக வந்த கட்சி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அதாவது சரக்கை நான் அடிச்சுட்டு வரேன், சைடிஸை நானே தரேன் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற கட்சி உலகத்தில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதான் என்னன்னா, நீ சரக்கு அடிக்கிறியா அடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோவா, நான் உனக்கு சைடிஸ் தரேன்னு சொல்லிட்டு, அதுவும் உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு பிடிச்சதில் ஒன்று உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல வகை சைடிஸை உள்ளே வச்சு கொடுக்குற கட்சியை பார்த்துருக்கீங்களா? எல்லாம் யார்? மக்கள் வரி பணத்தில் கொடுக்குறாங்க. அவன் சொந்த வீட்டு காசில் யாரும் கொடுக்கல. அதே மாதிரி வந்து கடைசியில் முடிச்சுட்டு போறியா, வெளில போய் வண்டி பிரச்சனைலாம் பண்ணாது, அதுக்காகவே கட்டி வச்சிருக்கேன் வாழைத்தார, அது கூட போய் சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி வாழைத்தார கட்டி தொங்க விட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொள்கை உள்ள கட்சியாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு இவ்வளோ செலவு பண்ணி மக்கள் வரி பணத்தில் சைடிஸ் போயெல்லாம் வைக்கிறாங்க, மனசாட்சியே இல்லாமல் தூக்கி செவரேறி வச்சு ஓடுறானுங்க அப்படின்னாக்கா இது கொள்கை உள்ள கட்சியாக யோசிச்சு பாருங்க. அதுவும் இல்லாமல் போகிற வழியில் வேற ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிற்காம போகிறாங்களாமா. கேட்டால் யார் வந்து குரல் கொடுக்குறாங்களோ அவங்கள காவல்துறை வச்சு கைது பண்ணுறாங்களாமா. இது கொள்கை உள்ள கட்சியாக? இது அதனால் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி திமுக காரங்களுக்கு சுத்தமாக கிடையாது. 15 வருஷமாக வந்து ஆமகரி கதை, AK-74 கதை, மானூர்கா கதை எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு இருந்தோம். அது இல்லாமல் திரள் நிதின்ற பேரில் பவுஸாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒட்டுமொத்த பேரும் செட்டில் ஆகிட்டோம். அப்படியே இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக டிவிக்கே தளபதி விஜய் அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக காலி பண்ணிட்டாரோன்னு அந்த வைத்தறிச்சல் இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன ஒன்று, பச்சோந்தி கூட நிறம் மாறுறதுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் எடுக்கும். அதை விட ரொம்ப வேகமாக நிறம் மாறுறான் இந்த சாட்டை துரைமுருகன் அப்படின்றவன். அவனை பற்றியெல்லாம் பேசி அந்த இடத்த நம்ம அசிங்கப்படுத்த விரும்பல. அவனை கடந்து போயிடணும். சேகர் பாபு, செந்தில் பாலாஜி இந்த மாதிரியான ஆட்கள், மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடிய ஆட்களை வச்சுட்டு இருக்கவங்களுக்கு என்றைக்குமே கழுத்துக்கு மேலே தலை இருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் என்றைக்கு இருந்தாலும். நாளைக்கு வேறு கட்சிக்கு தாவிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி என்றைக்குமே அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது இந்த கட்சியை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பொறாமை இருக்கதான் செய்யும். அந்த பொறாமையின் வெளிப்பாடாக தான் இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். செங்கோட்டையன் அவர்களை பற்றியெல்லாம் பேசுறது கூட இங்கே யாருக்குமே தகுதி கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, அவர் ஒரே கட்சியில் எம்ஜிஆர் கையை பிடிச்சாரு, இன்றைக்கி அந்த கட்சி வந்து வேறு வழியில் போயிட்டு இருக்கு அப்படின்னு தளபதி அவர்களுடைய கையை பிடிச்சாரு. அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா நாங்கள் பார்க்குறோம். அவர் அதிமுகவிலிருந்து அவர் நினச்சா திமுகவில் போயிருக்க முடியும். கண்டிப்பாக அவர் போயிருந்தால் என்ன வேணாலும் கொடுத்துருப்பாங்க, நமக்கே தெரியும். ஆனால் அங்கெல்லாம் போக மாட்டேன் நான், இங்கே வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியில் ஒரு விஷயத்தை பார்த்து அவர் வராரு, நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பற்றி பேசுறதுக்கு எவனுக்குமே எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அதே தான் சொல்கிறேன். அம்மா சசிகலா அவர்கள் பக்கத்திலேயே உட்காந்துருந்தார் அண்ணன் செங்கோட்டையன். அவர் எவ்வளோ நேரம் போய் காலை பிடிச்சி நேரம் வந்து அவர் பொதுச் செயலாளர் ஆயிருக்கிறது, அதிமுகவோட பொதுச் செயலாளர் இருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர் அதுக்காக வரல, கட்சியை வளர்க்க வந்தார். அந்த கட்சியை இன்னைக்கு வளர்க்க முடியாத நிலைமையில் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு அதிமுக அப்படின்ற ஒரே காரணத்தால் தான் அண்ணன் இங்கே வந்துட்டாப்புல. உண்மையில அண்ணன் எடுத்தது நல்ல முடிவு. தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரே காரணத்தால் தான் அவங்க ஜெயிக்கணும், அதுக்காக தான் தளபதியை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. திமுக அப்படின்ற ஒரு கட்சி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி, தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி. அது சொல்ல வர என்ன காரணம் அப்படின்னாக்கா ஊழல், மக்களோட பணத்தில் ஊழல். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபா மகளிர் விடியல் பயணம், அந்த மகளிர் விடியல் பயணம் ஃப்ரீ பஸ் ஒன்று கொடுக்குறாங்க, மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. இது எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்களோட காசு எடுத்து தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தன் தலையிலையும் 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கடனை ஏற்றி வச்சுட்டு அவ்வளோ கடனை வாங்கி வச்சிருக்காங்க இந்த 4-5 வருஷத்துலேயே. திமுக அப்படின்றது ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. இன்னொரு காரணம் என்னன்னாக்கா, கஷ்டப்பட்டு நம்ம பசங்களெல்லாம் நம்ம படிக்க வரதுக்கு எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காந்துட மாட்டானா அப்படின்னு நம்ம ரொம்ப ஏங்குறோம். அந்த கவர்மெண்ட் ஜாப்லேயும் ஸ்கேம் பண்ணி 1020 கோடிக்கு KN நேரு ஊழல் பண்ணி வச்சிருக்காப்புல. இப்படி இருக்கும்போது இந்த திமுக அப்படின்றது ஊழல்லே ஊர்ன கட்சி. அந்த மாதிரி கட்சி தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தி ஆகணும். தளபதியை வந்து அட்டை தாஜ்மஹால்னு சொல்லலாம், கலராக இருக்கும், நல்லா பயங்கரமாக இருக்கும், அது கிட்ட போனீங்கன்னா அதெல்லாம் மறைஞ்சிரும், அதெல்லாம் சொல்லலாம். அப்படி மறையக்கூடியது, அப்படி அட்டகத்தியாக இருக்கக்கூடியதை பார்த்தே இந்த அளவுக்கு பயப்படுறீங்க அப்படின்னாக்கா இதுலேருந்து தெரியுதுல அவர் யார் என்னன்னு சொல்லிட்டு சும்மா வசனம் பேசுறது தான் அவங்கெல்லாம். அதாவது எப்படி டிசைனிஸனாக பேர் வச்சுப்பாங்க அவங்க ஆட்சிக்கு, அதாவது இது உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின் டிசைன்ஸ்லாம் பேர் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பேசுவாங்க சூப்பராக. ஆனால் செயலில் ஒன்றுமே கிடையாது. தேர்தல் வாக்குறுதிகளை எத்தனை நிறைவேற்றினாங்கன்னு போய் கேளுங்க. முதல்ல தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன கொடுத்தாங்கன்றத போய் இப்போ கேட்டுக்க பாருங்க.
இருக்கும், எதுவுமே தெரியாது. சும்மா அந்த டைமில் அடிச்சு விடுறது எல்லாமே. அதனால் இதெல்லாம் ஒரு கேடுகட்ட ஆட்சி. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தியே ஆகணும். அதாவது தளபதி அப்படின்றவர் கட்சி ஆரம்பித்ததுனால அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்ல மக்களுக்கு தேவைப்படுது ஒரு நல்ல தலைவன் இப்போதைக்கு தேவை. அதுக்காக தளபதி தான் ஒரே இதுவாக நாங்கள் பார்க்குறோம். அரசியல் கட்சி ஆரம்பித்து வரோம். 28 வருஷமாக தளபதி அவர்களுடைய பயணம் இன்றைக்கும் சொல்ல முடியும். அவரோட பயணம் எங்கேருந்து ஆரம்பிச்சது, ஒரு சாதாரண ஒரு ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றி ஒரு மக்கள் இயக்கமாக்கி உன்னால் முடியும்னு ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி அந்த கொடியின் மூலியமாக 161 கவுன்சிலர்களை உருவாக்கி இலவச தையர் மிஷினு, இலவச இஸ்திரி பெட்டி, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் போய் குரல் கொடுத்துட்டு இருக்காப்புல. நீங்கள் அனிதாவோட மரணமாக இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே போயிட்டு தொடர்ச்சியாக களத்தில் நின்றுட்டு இருக்காப்புல. அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவர் வந்து அந்த பிறந்த நாள் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அரசு மருத்துவமனையில் இருக்க குழந்தைகளுக்கு மோதிரம் போடுறாப்புல. அது இப்போ இந்த 2025 ஜூன் 22 வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறதுக்கான தலைவர் யார் அப்படின்னாக்கா இவர் தான். இவரை தாண்டி வேறு யாரும் அரசியல் பண்ணுறதுக்கு இங்கே தகுதியான ஆளாக நாங்கள் பார்க்கல. ஏன்னா இப்போ இல்லை, அன்னிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக எல்லா விஷயத்துக்காகவும் முன்னெடுத்துட்டு இருக்காப்புல. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி விருது உண்மையில் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நாங்கள் பார்க்குறோம். கல்வி வச்சு ஊழல் பண்ணக்கூடியவங்க மத்தியில் கல்வி விருது கொடுத்து மாணவர்களை ஊக்குவிக்கிறாருனாக்கா இந்த மாதிரியான தலைவர்கள் கண்டிப்பாக வரணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஓட்டுக்கு பணம் இருக்கவன் தான் ஜெயிப்பான் அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்றத 2026 காட்டும். பொறுத்திருந்து பாருங்க. யாருக்காவது காசு கொடுத்து இங்கே யாராவது வராங்களா? யாருமே அவங்க சொந்த செலவில் அவங்க சொந்த காசை போட்ட ஒவ்வொருத்தரும் தளபதியை பார்க்கணும். தளபதி 2026 அரியணையில் ஏற்றணும். நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். ப்ரோ ஓப்பனாவே சொல்றோம். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு தான் முதல்ல அவர் தான் இப்போ வந்து முன்ன வந்து திமுக தான் எதிரினாப்ல. இப்போ எங்க அண்ணன் கட்சிக்கு வந்தோடனே உடனே இருந்துட்டு எனக்கு விஜய் தான் எதிரி அப்படிங்கிறாரு. இந்த திரள்நிதி திருடன் என்னதான் பண்றது? அதுதான் சொல்றேன். மாத்தி பேசுறாரு. அதான் நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்களே. முதல்ல தம்பி அவர் தான் வரணும், ஆட்சிக்கு வரணும்னு சொன்னாரு. இப்போ வந்துட்டு தம்பி கூட வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரா. இப்போ வந்து என்ன சொல்றாரு? சினிமாவில் இருந்தவன் அதை என்னமோ சொல்றாரு. என்ன சொன்னாரு? அவரு பாத்தீங்கன்னா அவரு சினிமால இருந்தாரு. தற்கொலை கூட்டமா? தற்கொலை கூட்டங்கிறாங்க. இதே 2021 இந்த தற்கொலை கூட்டத்தை தான் ப்ரோ வந்து எல்லாருமே ஓட்டு கேட்டாங்க. அப்ப யாரு ப்ரோ தற்கொலை? இல்ல நாங்க தற்கொலையா? அவங்க தான் ப்ரோ தற்கொலை. ஒன்று சேர்ந்த கூட்டம் இல்ல இது. ஏன்னா அவரு வந்தாரு ஆட்சி பிடிச்சிருவாருன்னு பயம் தான் ப்ரோ எல்லாத்துக்கும். பல வருஷமா திருநெல்வேலி திருடிட்டு இருந்தாருல. இப்ப அது கிடைக்காதுல, ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நாங்க. அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. அவன் வந்துட்டு எங்க அண்ணன் சொல்லி இருக்கிறாரு, நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணிருங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளவுதான். சூரியனை பார்த்து ஒரு நாய் குறைச்சிக்கிட்டே இருந்தா சூரியன் வந்து ஏன்னு கேட்காதுல. அந்த மாதிரி தான் சாட்டை தருவாங்க அண்ணனும். அவர் பாட்டு குறைச்சிட்டு இருக்கட்டும், நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். எங்க வேலை அண்ணனை அரியணையில உட்கார வைக்கணும். அவ்வளவுதான். இதை ஏங்க பேசிக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் கண்டுக்கவே இல்லை. மீட்டிங்ல பாத்தீங்கன்னா விஜயை பார்த்து வானவில் அவர் பார்க்க கலர்ல தான் இருக்கும். ஆனா யாரு ப்ரோ? எங்க அக்கா நம்ம அண்ணி இருக்குல்ல, சின்னண்ணி சொல்றோம். எங்க சின்னண்ணி கூட மாதிரி ஃப்ளைட்ல தனியா போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வந்துட்டு இருக்கோமா நாங்க. ஒன்னே ஒன்னு சொல்றோம் ப்ரோ. நீங்க பாத்தீங்களா எவ்வளவு காசு கொடுத்தாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? அவங்க எல்லாம் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ப்ரோ. இப்ப பாத்தீங்களா இன்னொரு குவார்டருக்கு இன்னும் 10 ரூபா சேர்த்து விற்க ஆரம்பிச்சாங்க. இப்ப 20 ரூபா ஆயிருச்சு. அடுத்தது எங்க அண்ணன் மறுபடியும் கரூர் போயிட்டு பாட்டிலுக்கு 20 ரூபான்னு பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன். பாட்டிலுக்கு 10 ரூபா இல்லை இனிமேல் பாலாஜி, இனிமேல் 20 ரூபா பாலாஜி ப்ரோ. 1.5 லட்சம் சேர் வேணா இருந்தது, ஆளுங்க இல்ல. நீங்க ஒண்ணும் இல்ல, இங்க எங்களுக்கு வந்து 30,000 பேர் 35,000 பேர் வரணும்னு சொன்னனாலதான் நாங்க இங்க. சரிங்களா? இதே வந்து இன்னும் வரணும்னு சொன்னா இன்னும் ஏகப்பட்ட கூட்டத்தை நீங்க பார்க்கலாம். பார்க்கலையா நீங்க? மதுரை மாநாட்டை பார்க்கலையா? விக்கிரவாண்டி மாநாட்டை பார்க்கலையா? எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு? இதெல்லாம் சும்மா ப்ரோ. எங்களுக்கு இவ்வளோ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அதனால நாங்கள் கட்டுக்கோப்பாக வர்றோம், போயிட்டுருக்குறோம். இன்னும் எங்களுக்கு இங்கே பர்மிஷன் இல்லை, யார் வேணாலும் வரலான்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஒரு பெருந்துறைக்கே உங்களுக்கு ஆள் பார்த்தாது ப்ரோ. அவ்வளோ கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. தளபதி சிஎம் ஆகணும். எனக்கு இந்த வருஷம் ஓட்டு தளபதி தான் வருவார். எங்கள் அண்ணன் அவரு தான் எல்லாமே. நிறைய பேர் எதிர்க்கிறாங்களா? அதை பற்றி அவங்களாம் வேஸ்ட்டு ப்ரோ. பயப்படுறாங்க. பயம். ஏன்னா அண்ணன் வராரு, தளபதி சிஎம் ஆவார். இதே 2 பேர் ஏன் இந்த அளவுக்கு எல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவிகே கட்சி ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுக்கு வந்து அவங்க பண்ண முடியாது, அந்த பயம் தான், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதாங்க. தளபதி வந்து இதெல்லாம் எப்படி சரி செஞ்சிருவாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு நம்பிக்கை தான். இவங்க எதுவும் சரி பண்ணல, அவர் வந்தா சரி பண்ணுவார்னு ஒரு கருத்து தான், நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வந்தோடனே முதலமைச்சர் ஆக முடியுமா நிறைய பேர் கேட்கறாங்க. நாங்க வர வைக்கிறோம். அடுத்த வருஷம் 2026 நம்ம தான் ஆட்சியில் இறங்குறோம், களத்துல சந்திப்போம். டிவிகே வரணும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வேணுங்க, மாற்றம் வேணும். ஏன்னா வந்து ஆண்டவங்களே ஆண்டுட்டு இருக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து ஒன்றும் பண்ணல, டிஎம்கே வந்து ஒன்றும் பண்ண கிடையாது. எங்களை மாதிரி வந்து இளைஞர்கள்லாம் படிச்சு போட்டு வேலை இல்லாத நிறைய பேர் வந்து சிரமத்தில் கஷ்டப்படுறோம்.
எந்த ஆட்சி வந்தாலும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. அதனால் இவர் தளபதி அவர் வந்தாலும் கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். இந்த 4 வருஷம் ஆட்சி எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒரு ஒழுக்கமே இல்லை சார். வேஸ்ட். தளபதி வருவாரு, அண்ணா நிப்பாரு, அண்ணா ஜெயிக்க வைக்கிறோம். 2026 நம்ம தான் பிளாஸ்டா போவோம். சீமான்லாம் பத்தி ரொம்ப கொச்சையா பேசிட்டாரு. அவன் வேஸ்ட் ப்ரோ, அவன் எச்சா ப்ரோ. சாமி மாலை போட்டுருக்கான் ப்ரோ, இல்லனா வேற மாதிரி சொல்லிடுவேன். அவன் வந்து எப்படி சொல்றது, அவன் வேஸ்ட் ப்ரோ. ஒரு ஆளே சொல்லவே கூடாது. அவன் ஒரு இதே இல்லை சார். தளபதி ஒரு ஆளே கிடையாதுங்க. சீமானே வந்துங்க ஒரு ஆளே கிடையாது. முதற்கொண்டு சீமான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 8% ஓட்டு வாங்கினது எனக்கு தளபதி ரசிகர் போட்ட பிச்சை. தளபதி ரசிகர்கள் போட்ட பிச்சை தான் அது. தளபதி ரசிகர்கள் அந்த 8% ஓட்டுமே வாங்கியிருக்க முடியாது. சரிங்களா? 2026 எவ்வளவு வாங்குவாருன்னா சீமான்? டெபாசிட்டே கிடைக்காது. கண்டிப்பா ஒரு சகுதி கூட வராது. எங்க ஏரியாவுக்கு வந்தால் அவனை செருப்பு கொண்டி நாங்கள் அடிப்போம், விரட்டி வெளுப்போம். உண்மைதான். உத்தரவு எல்லாமே விஜய்க்கு இருக்கும். கண்டிப்பாக ஒரு மாற்றம் உருவாகும். அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாம் தயாராகி வந்திருக்கிறோம். இஸ்லாமியர்களுடைய சப்போர்ட்டும் அதிகமாக விஜய்க்கு இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். தளபதி அரசியல் வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிற வந்து யார் வந்தாலும் எதிர்ப்பாங்க. விஜயகாந்த் வந்தாங்க எதிர்த்தாங்க, ரஜினிகாந்த் வர்றன்னாரு எதிர்த்தாங்க. இது வந்து இப்போ இருக்கிற எதிர்ப்பு வந்து கேட்டிங்கன்னா விஜய் மேல் உள்ள பயம்தான். தோல்வி பயத்தில் தான் எதிர்க்கிறாங்களே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. ஏன்னா மக்களுடைய சப்போர்ட்டு எல்லா பெண்கள் பெரியவங்க எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பயத்தில் தான் எதிர்க்கிறாங்களோ ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை. இந்த டெலிவிஷன் மூலமாக ஒரு தகவல் சொல்லிக்கிறோம். விஜய் அவங்க கொள்கை தலைவராக நிறைய பேர்த்த சொல்லிக்கிறாங்க. அதில் இங்கே இஸ்லாமியர்களுடைய ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய பழனி பாபு அவர்களையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கணும்னு ஒரு சின்ன கோரிக்கையை வைக்கிறோம். வணக்கம். சீமான் ரொம்ப கொச்சையா பேசுறாரு. விஜய் வந்ததையுமே காலியானதே சீமான் தான். அதனால் அவர் தானே ஆதங்கப்படணும். வேற யாரும் ஒரு சிலராவது ஒரு சில பர்சன்டேஜில் ஓட்டு வாங்குவாங்க. சுத்தமாக காலியானது சீமான் தான். சீமானோட பேச்சை கேட்டால் அவன் முட்டாள் தான் சீமானுடைய பேச்சை கேட்டுட்ருப்பான். அதனால் அவரையெல்லாம் வந்து கணக்கிலேயே எடுத்துக்க வேண்டாம். நம்ம உழைப்பை செஞ்சு நல்ல முறையில் விஜயை முதலமைச்சர் அரியணையில் உட்காருக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செய்யணும். விஜய் இல்லை தற்குறி யாருன்னா அவரு தான் தற்குறி. அவரை பின்பற்றக்கூடிய ஆளுக தான் தற்குறி. விஜய் சொன்ன மாதிரி விஜயுடைய ஆளுக தற்குறி இல்லை. விஜயுடைய ஆளுகள் வந்து ஒரு சிலர் தப்பாக போகிறவங்க, அவங்கள சரி பண்ணிக்குவோம். ஆனால் விஜயுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியக்குறியாக தான் இருப்பாங்களே ஒழிய தற்குறியாக என்றைக்கு இருக்க மாட்டாங்க. 26 நிச்சயம் மாற்றம் உண்டு. ஈரோடு எப்படி ப்ரோ, எங்கள் அண்ணன் எங்கே கால் வச்சாலும் அங்கே கதி கலங்கும் ப்ரோ. ஈரோடுன்னு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் அண்ணனுக்கு வரவேற்பு அமோகமாக இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈரோடுன்னு மட்டும் கிடையாது ப்ரோ. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஆல் ஏரியாவிலையும் எங்கள் அண்ணன் கில்லி தான். எங்கள் அண்ணன் எங்கெங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் மக்களோட கூட்டம் தன்னெழுச்சியாக வரும் ப்ரோ. இதுதான் உண்மை. இந்த அளவு கூட்டம் யாருக்காச்சும் வருமா ப்ரோ? காசு கொடுக்காம பாத்தீங்களா? அதாவது இவரே சொல்றாரு இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் யாருக்காவது வருமானம். அப்ப இவருக்கே தெரியுது இங்க பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி கூட்டம் உங்களோட கண் பார்வையில யாருக்கு காசு கொடுக்காம வந்திருக்குன்னு சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு வருமா வரலையாங்கிற நான் சொல்றேன். 2026 எலெக்ஷன் பெரிய ஒரு வித்தியாசமான எலெக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நாங்கள் வெளிப்படையாகவே நம்ம பேசலாமே. 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு மக்களால் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒருத்தர் உள்ளே வரும்போது கட்டமைப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க கட்சிகளும் திராவிட கட்சிகள் ரெண்டுமே வந்துட்டு பயங்கரமான போட்டிகளை நெருக்கடிகளை கொடுக்கும். அந்த நெருக்கடிகளை தான் எங்கள் அண்ணன் விஜய்க்கு கொடுத்துட்ருக்கு. இந்த வர 26 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் எங்கள் அண்ணனோட வெற்றிங்கிறது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எங்கள் அண்ணனோட கண்டிப்பாக ஜெயிப்பார். பெரிய பணபலமே இருக்குங்க. அதெல்லாம் மீறி அதாவது எம்ஜிஆர் வந்துட்டு ஜெயிக்கிறப்போ வந்துட்டு நீங்கள் மக்கள் பலத்து மூலமாக ஜெயிச்சாரா, பண பலத்து மூலமாக ஜெயிச்சாரா? மக்களோட செல்வாக்கு மூலமா ஜெயிச்சாரா, இல்லை பணபலத்தின் மூலமாக எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சாங்களா, இல்லை ஜெயலலிதா அம்மா கலைஞரை வந்துட்டு 3வது கட்சியாக தள்ளும்போது அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா கூட இருந்தது பணபலமா இல்லை மக்கள் சக்தியா? ஒரு நல்ல தலைவருக்கு தேவை பணபலமோ ஆள்பலமோ கிடையாது. மக்கள் சக்தி யார் பின்னாடி இருக்கோ அவங்க தான் ஒரு நல்ல தலைவர். புரியுதுங்களா? எம்ஜிஆருக்கு இருந்த அதே செல்வாக்கு எங்கள் அண்ணனுக்கு இன்றைக்கி இருக்குது. அதுதான் இந்த திராவிட கட்சிகளுக்கு இன்றைக்கி பயம். இவ்வளோ நெருக்கடி கொடுக்கறதுக்கான காரணம் இன்றைக்கி அந்த செல்வாக்கு எங்கள் அண்ணனுக்கு இருக்குது. ஏன்னா தன்னெழுச்சி எவ்வளோ கூட்டம் வரதை நீங்கள் எந்த கட்டமைப்புலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. எவ்வளோ கட்டமைப்புன்னு பேசினாலும் தன்னெழுச்சியாக வர கூட்டம் தான் உண்மையான கட்டமைப்பு. 200 ரூபா 300 ரூபாய்க்கு வர்றது உண்மையான கட்டமைப்பு கிடையாது. புரியுதுங்களா?
சீமான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சை. ஆனால் நம்ம வெளிப்படையாக பேசலாம். நாம் வந்துட்டு யாரும் இல்லை நம்ம யாரையும் தவறாக பேசணும். அவர் ஒரு கட்சி தலைவர் தான், நாம் அவரை பற்றி பேச வேணாம். அவர் நமக்கு ஒரு சக போட்டியாளர், அவ்வளோதான். அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. அவர் எங்களுக்கு சக போட்டியாளர்னு நாங்கள் நினைக்கிறதும் கிடையாது. அவர் எலெக்ஷனில் போட்டிடுற ஒரு கேண்டிடேட். நம்ம யாரையும் தவறாக பேசணும், குறையாக பேசணும். அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்க்கணும். சூப்பராக இருக்குது ப்ரோ, பங்கமாக இருக்குது. இந்த அளவுக்கு கூட்டம் யாருக்காச்சும் வரும் காசு கொடுக்காம? காசு கொடுக்காம இந்த அளவுக்கு கூட்டம் வருமானா யாருக்குமே வராது, எம்ஜிஆர் தவிர. அதுக்கடுத்து எங்கள் அண்ணன் தான், தளபதி தான். தளபதி அரசியல் வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அதை பற்றி ப்ரோ அதெல்லாம் தட்டி விடுங்க ப்ரோ, அதெல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ. அதான் எங்கள் தளபதி சொன்னார்ல, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி கெட்டு போனதெல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டார் சீமான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சையாக போயிட்டு. ப்ரோ. அவர் லிஸ்ட்டே இல்லை ப்ரோ, எங்கள் லிஸ்ட்லேயே இல்லை. எங்களுக்கு டிஎம்கே மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் ரொம்ப இழிவாக பேசிட்டு வர்றாரு, பக்கா மாஸ்டர் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. ப்ரோ அதான் லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டேனே, அவரெல்லாம் எங்கள் கணக்குலேயே கிடையாது. எங்களுக்கு ஒன்று டிஎம்கே, அது ஒன்று தான் எங்களுக்கு. உதயநிதி வந்து இப்போ லாஸ்ட்டாக அவங்க நடந்த மீட்டிங்கில் வந்து தளபதியை பார்த்து வானவில் பார்க்க கலர் இருக்கும் ஆனால் மறைஞ்சிரும் சொல்லியிருக்காரு. புரியல. தளபதியை பார்த்து வானவில் பார்க்க கலராக தான் இருக்கும் ஆனால் மறைஞ்சிரும். ப்ரோ அவங்க கூட்டமே வானவில் கூட்டம் தான் ப்ரோ, டிஎம்கே கூட்டமே வானவில் கூட்டம் தான். எங்கள் தளபதியெல்லாம் ஃபயரு. இங்கே பார்த்தீங்களா கூட்டம், யாருக்காச்சும் இந்த அளவு கூட்டம் வந்திருக்கா? எங்கள் தளபதி கூட்டத்தில் யாராச்சும் இந்த வாழைத்தார பிடுங்கிறது ஏதாவது நடக்குதா? எதுவுமே இல்லை, தளபதி தான். எதுக்காக தளபதி வரணும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? தளபதி வந்தால் தமிழ்நாடே மாறும் ப்ரோ, தமிழ்நாடே டோட்டலாக மாறும் ப்ரோ. இருக்கிற பிரச்சனை எல்லாமே டோட்டலாக மாறும் ப்ரோ. இந்த ஆட்சி சரி கிடையாது, டிஎம்கே ஆட்சி சரி கிடையாது, தமிழ்நாடு டோட்டலாக மாறும். ஈரோடு களை கட்டிட்டு இருக்குது. ஈரோடு திருவிழாவாக இருக்குது, திருவிழா மாதிரி பயங்கரமாக இருக்குது. தளபதிக்காக மொத்த கூட்டமும் வந்து நிற்கிது. எந்த ஒரு காசு கொடுக்காம மொத்த அன்புக்காக, தளபதியோட அன்புக்காக மட்டுமே வந்து நிற்கிறாங்க எல்லா மக்களுமே. கட்சியால் இந்த அளவுக்கு கூட்டம் காசு கொடுக்காங்க யாராலையும் முடியாதுங்க, கண்டிப்பாக முடியாது. நாங்களே பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டிலேருந்து வந்துட்டு இருக்கோம். நாங்களாம் வந்து உண்மையான தொண்டர்கள், அதனால தான் வந்து நாங்கள் வேலை வெட்டிக்கெலாம் போகாமல் இதே ஒரு தொழிலாக வந்து வந்திருக்கோம். நாங்கள் தளபதியை பார்க்கணும், தரிசனம் எங்கள் அண்ணன் நாங்கள் தான் பார்க்கணும். தளபதி தரிசனம் இன்றைக்கி எங்களுக்கு வேணும். 2026 நம்ம தான், விஜய் தான் எப்பயுமே. ஓகேவா? நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, ஆனால் சீமான்லாம் ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்க. அது வந்து அந்த 200 டீமு, அந்த 200 டீமு அவங்க எதிர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கடைசி ஓரில் தான் அவங்க 2026 முடிச்சிடலாம். ஒன்றும் அவர் தான் வெற்றி பெறாரு, முதல்வர் அவர் தான், யாரும் தடுக்க இல்லாது. அதுதான் தலைவரே சொல்லியிருக்காரு. மக்கள் அம்மாவோட குரல் தான், அதனால சொல்லிடுறேன். மக்களுக்காக நம்ம நிற்போம் அப்படின்றாங்க. விட்டுறாதீங்க மக்களே, மறக்காமல் டிவியை சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. சாட்டை துரைமுருகன் ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்க. ஆனால் அவரெல்லாம் மதிக்கிறதில்ல நாங்கள், அவரெல்லாம். தளபதி மட்டும் தாக்கி இந்த அளவுக்கு பேசுகிறாங்க. ஆனால் வெஞ்சன்ஸ் நான் வன்மம். ஏங்க எப்படிங்க மேலே மாறி வர முடியும்? எங்கள் ஆளை பேசி தான் மேலே வர முடியும். தளபதி பேசினா மட்டும் தான் அவங்க ஃபெமிலியர் ஆக முடியும், மற்றபடி யாரும் ஃபெமிலியர் ஆக முடியாது. தளபதி பற்றி பேசினா மட்டும் ஃபெமிலியர் ஆக முடியும். நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாது. 2020 தான் நாம் தான். அவங்க வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 7 மணிலேருந்து உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு ப்ரோ. தளபதி அரசியல் வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. இதை பற்றி எதிர்க்கிறவங்க வந்து அன்னைக்கு எம்ஜிஆர் வரப்போ எதிர்த்தாங்க. இவர் வந்து ஒரு கூத்தாடி, ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவரெல்லாம் எங்கே போய் வரப்போகிறான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகமே அவர் வந்து அமெரிக்காவில் படுத்துக்கிட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டு அவர் ஜெயிச்சு வந்தார். அந்த மாதிரி எங்கள் தளபதி வந்து கண்டிப்பாக எங்களோட துணைக்கி நிற்பார். 2024 கண்டிப்பாக எங்கள் தளபதி தான் ஜெயிப்பார். தொடர்ச்சியாக வந்து தளபதி ப்ரோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களை பற்றி எப்படி சொல்ல வர்றது, என் தம்பி வரான் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் ஆதரித்தார். இப்போ வந்து நம்ம கொள்கை தலைவர்களாக நாங்கள் 5 பேர், எங்கள் தலைவர்களை வந்து நாங்கள் இதானதுக்கப்புறம் அவர் வந்து நீங்கள் வந்து இப்படி இருக்கிறீங்க, அதனால் எனக்கு கொள்கையை வந்து நான் ஆதரிக்கலன்னு சொல்லி அவர் போயிட்டார். இருந்தாலும் எப்படி சொல்ல வர்றது, ஃபஸ்ட்டு வந்து தம்பி ஒன்று அந்த பக்கம் நில்லை, இல்லை இந்த பக்கம் நில்லை, நடுவில் லாரி வச்சு சாமி, இதெல்லாம் தேவையான பிரச்சனை ப்ரோ. அவருக்கு இது தேவையில்லாதான் ப்ரோ. நாளைக்கு ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து எங்கள் கூட்டணிலையும் இணைகிறது கூட வாய்ப்பு இருக்குது ப்ரோ. சாட்டை துரைமுருகன் ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு, அதை பற்றி ப்ரோ. அவர் வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னார், அவரே பேசியிருக்காரு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. விஜய்க்கு ஆதரவாக தான் பேசியிருப்பார். இப்போ வந்து மாறுறாருன்னா அவங்களுடைய கொள்கையை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நாங்கள் திராவிடங்கிற கொள்கை இல்லாமல் தமிழ்நாடு கிடையாது. அதை ஃபாலோ பண்ணி வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைதி. அதனால எங்கள் தலைவர் அதை ஃபாலோ பண்ணி வராரு. ஈரோடா இல்லை தளபதியோட நாடான்னு மாதிரி தெரியுது இருக்குங்க. இந்த மாதிரி கூட்டம் யாருக்காச்சும் வருமானே காசு கொடுக்க? தளபதி அண்ணன், ஒரே அண்ணனுக்கு மட்டும்தான் வருங்க, வேறு யாருக்குமே கிடையாது. வந்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா கூட்டம். இது இன்னும் வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னும் மாடு முடிஞ்சாலுமே இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கும், பார்க்கணுன்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும் கூட்டம். 2026 தேர்தல் எப்படி நினைக்கிறீங்க?
கடும் போட்டி உண்டாகும். சிஎம் வந்து விஜயநாதன் தான் பிடிப்பாரு. அவங்ககிட்ட நிறைய காசுலாம் நிறைய இருக்கு அவங்ககிட்ட. தளபதியெல்லாம் மீறி எப்படி ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? காசு பணத்தை விட இங்கே இருக்க மக்கள் தாங்க முக்கியம். காசு பணம் எவ்வளோ இருக்கும், அவன் மக்கள் ஓட்டு போடணும்ல. ஓட்டு தானே முதல்ல முக்கியம். ஓட்டு தானே யாருன்னு மாற்றும். எதுக்காக தளபதி வரணும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் தாங்க. நிறைய எதிர்கட்சிலாம் சொல்றாங்க அரசியல் நடிச்சிட்டா மட்டும் அரசியலில் வந்து ஜெயிக்க முடியும். அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாமே நடித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க படிப்படியாக வந்தாங்க. அது இல்லாமல் விஜய் பார்த்தீங்கன்னா இளநடி நட்பணி மன்றம்னு வச்சிருந்தாரு. அதுலேருந்து படிப்படியாக எல்லா நேரத்தையும் செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து கட்சிங்கிறது ஒன்று தொடங்கியிருக்காரு.